அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடம் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசை. நம்ம இன்னைக்கு அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு குழந்தை பிறப்பிற்கு பிரச்சனை தரக்கூடிய பாவங்கள்ல 5-8 பாவங்களை பத்தி பார்க்க போறோம். 5ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் தொடர்பு பெற்றிருந்தா எப்படி குழந்தை பிறப்ப அது பாதிக்குது அப்படின்னு பார்க்கணும். ஒரு மேலோட்டமா ஒரு ஜாதகத்தை பார்த்துன்னு ஒரு கும்பலக்கண ஜாதகம் அப்படி வச்சுக்கலாம். 5க்கு 8 கூட ஒரே கிரகம் தான். ஒரு சிம்ம லக்கணம் 5க்கு 8 கூட ஒரே கிரகம் தான். அப்போ ஒரு கும்பலக்கணமா இருந்தா புதன் கெட்டு போயிட்டாலே 5-8 தொடர்பு அவருக்கு நெகட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிம்ம லக்கண ஜாதகம் தான் குரு பலகீனமா இருந்தாலும் கெட்டு போனாலும் அப்ப 5-8 பாவம் பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேள்வி வச்சோம்னா, கரு உருவாகிறதுல பிரச்சனை நம்பர் 1. அப்ப 5ஆம் அதிபதி ஏதேனும் ஒரு ரூபத்துல 8ல இருந்தாலும் 8 பார்த்தாலும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கங்க. அது சிம்ம லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா லக்கணத்துக்குமே பொருந்தும். கரு உருவாகிறதுலே பிரச்சனை 1. கரு உருவான பிறகு கரு உள்ள நிக்குமா நிக்காதா, தங்குமா தங்காதாங்கிறது பிரச்சனை. அப்படி தங்கி இருக்கிற குழந்தை ஹார்ட் பீட் கரெக்டா இருக்கா, எல்லா ஒரு கரெக்டா வளர்ந்துருக்காங்கிற பிரச்சனை. அதே மீறி வளர்ந்த குழந்தை குறைபாடு இல்லாம இருக்கா. இந்த 4 ஸ்டேஜை கலந்துதான் அந்த பெற்றோருக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது. ஒரு மேசலக்கணம் எடுத்துட்டா 5ஆம் அதிபதி சூரியன் 8ல இருக்காரு, செவ்வாயோட சேர்ந்திருந்தாலும் சரி, இல்ல செவ்வாய் சூரியன் இருக்கு வேற எங்க இருந்தாலும் 5-8 தொடர்பாயிரும். அப்ப அதோட தசாபத்தி காலங்கள்ல நான் சொன்ன பலன்கள் வர ஆரம்பிச்சு. ஒரு ரிஷப லக்கணம் எடுத்துட்டோம்னா குருபுதன் சேர்க்கை இருந்தாலும் குருபுதன் தொடர்பு இருந்தாலும் 5-8 தொடர்பு வந்துடும். ஒரு மிதன் லக்கணம் எடுத்துக்கிட்டாலும் சுக்கிரன் சனி தொடர்பு பொருளாதாரத்துக்கு நல்ல கிரகச்சிருக்க, ஆனா புத்திர பாக்கியத்தை கடுமை தொந்தரவு பண்ணிடும். ஒரு கடக லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் சனி சேர்க்கை, ஹார்ட் பீட் இருக்குமா இருக்காதா, குழந்தை நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அப்படி ஒரு பயம். முதல்ல சொன்ன சிம்ம லக்கணம் தான் குரு ஒரு ஆள் கெட்டு போனாலே போதும் 5-8 தொடர்பு பாதிக்கப்பட ஆரம்பிச்சு, அதனால தொந்தரவு வர ஆரம்பிச்சு. ஒரு கன்னி லக்கணம் வச்சுக்கிறோம், செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை. அப்ப மிதன் லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை எங்கேயும் தொடர்பு கிட்ட இருந்ததுன்னா உத்தர பாகியத்துல கடுமையான தொந்தரவு கொடுக்கும். கரு உருவாகிறதுல தொந்தரவு, உருவானதுக்கு பின்னால வாழ்ந்த குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் பிரச்சனை, பெற்றெடுத்து போட்டு நல்லா நார்மலா இருக்காங்கிற பிரச்சனை இப்படி இருக்கும். ஒரு துலா லக்கணம் எடுத்தோம்னா மறுபடியும் சனின்னு சொல்றோம். செயற்கை பார்வை எங்க இருந்தாலும் 8ஆம் தேதி 5ல இருந்தாலும் 5-8ல இருந்து தசாபத்தி நடத்தணும். அதே ஒரு விருச்சிக லக்கணம் எடுத்தோம்னா செவ்வாய் புதன் சேர்க்கை 5-8 தடவை எப்படி வந்தாலும் தொந்தரவு. தனுசு லக்கணம் செவ்வாயின் சந்திரனும் ஒரு கிரக சேர்க்கை 5-8 தொடர்பாயிருது. அப்ப அவங்களுக்கும் கடுமையான புத்திரத்தில் தொந்தரவு வருது. ஆனா செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், சந்திரமங்கல யோகம் நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனா தனுசு லக்கணத்துக்கு சந்திரமங்கல யோகம் போது புத்திர பாக்கியத்தை கடுமையா பாதிக்குங்கிற மாற்று கருத்து எல்லாம் போகுது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் பிரச்சனை அதிகமா இருக்கு, பையன் வெயிட் போட்டுறான், குழந்தை வந்து கடுமையான பிரச்சனை, சுவாச பிரச்சனை, அதனால ரொம்ப ஒன்னோட ஒண்ணு நோயோட அளவு அதிகமாகிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். அதே ஒரு மகர லக்கணம் சூரியன் சுக்கிரன் தொடர்பு 5 தொடர்பு. அதே ஒரு கும்பலக்கணம் முதல்ல சொன்ன மாதிரி புதன் ஒரு ஆளு கெட்டு போனாலே போதும். அதே மீன லக்கணம் 5 கூட சந்திரன் 8 கூட சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தாலே போதும், குழந்தைகள் படாத பாடுபடுறமா. நான் சொன்ன மாதிரி அந்த லக்கணங்களுக்கு 5ஆம் அதிபதி யாரு 8ஆம் அதிபதி யாருன்னு பாருங்க. அவங்க கூட ராகுகேது சேர்ந்திருந்தாலும், இந்த 5 கூட ஒரு 8ல சேர்ந்தாலும் 8 கூட 5ல சேர்ந்தாலும், வேற எங்க கெட்டு போயிருந்தாலும் அதன் தசாபுத்தி காலங்கள புத்திர பாக்கியத்தை பெரிய லெவல்ல கை வைக்காம போகாது. அதுக்கு என்ன சார் தீர்வு? மைல்டா எக்ஸசைஸ் பழகிங்க. சின்ன வயசுலேருந்தே எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க. 1. செமிக்காத உணவை சாப்பிடவே சாப்பிடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சார் 5ஆம் இடம் வயிறு, 8ஆம் இடம் மலம், சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணமாயிட்டா பிரச்சனை இல்லை. அப்ப 5-8 தொடர்புக்கு அத்தனை பேர் நல்ல குழந்தை பெறணும்னா ஜீரண சக்தி நல்லா வச்சுக்கிறவங்கள மாற்றுக்கட்டு, அதை வச்சாலே பெரிய பிரச்சனை தீர்ந்துடும். 3வது நல்ல தெய்வ நம்பிக்கை.
5ஆம் இடம் ஒரு பக்தி மார்க்கம், 8ஆம் இடம் பயம். பயத்தை போக்கக்கூடிய அளவுக்கு பக்தி மார்க்கம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை பிடிச்ச விதமா ஆத்மார்த்தமா சரணடைஞ்சிரு. ஒரு நல்ல குருமார் இருக்கார். உதாரணமா அகத்தியர், கரூர சித்தர், ரமணர், காஞ்சி பெரியவர், சாய்பாபா, யாரையும் ஒரு பெரிய மகானுடைய சித்தருடைய காலை கெட்டியா பிடிச்சிக்கணும். அது ஒரு புத்திர பாக்கியத்தை கட்டாயம் இருக்கும். விரதம் இருக்கும். 8ஆம் இடத்துக்கு பெரிய பரிகாரம் கிடையாதுன்னு பலமுறை சொல்லியிருப்பேன். அப்ப 8ஆம் இடத்துக்கு பரிகாரம் இல்லை, ஆனா பிரார்த்தனை உண்டு. ஒரு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருங்க, முருகனை கெட்டிய வேண்டிக்கங்க. அப்ப தெய்வ வழிபாடும், சித்தர்கள் வழிபாடும், முனிவர் வழிபாடும், விரதம் இருப்பதும், உடம்பை அதிகமா வருத்தாம விருப்பத்தோட செயல்படக்கூடிய எல்லா விதமான நேர்த்தி கடனும் பூஜை புனஸ்காரம் கட்டாயம் பலனளிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது தீபம் முருகன் வீட்டுல அப்படியே விளக்கு ஏறது, அந்த 8ஆம் பாதத்துக்கு இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி இவங்க நல்ல வாழ்க்கைக்கு, அற்புதமான வாழ்க்கை அழைச்சிடக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பா உருவாகும். அந்த எல்லா வசதிகளும் எல்லா சுகமும் உள்ள ஒரு நல்ல குழந்தை பெற்றெடுக்க ஜிகே ஸ்டோர் அனைவரையும் வாழ்த்துகிறது. நம்ம ஜிகே ஸ்டோர்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஜோதிடம் போய் சேரணும், எல்லாரும் ஜோதிடம் படிக்கணும். அது அவங்க தொழிலா பண்றாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பான ஒரு ஆயுதமா இருக்கணும், ஒரு வழிகாட்டுதலா இருக்கணும். ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி, அருமையா திட்டப்படுத்தி, வகுத்து உங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டே போறோம். பெரிய கணிதங்கள் எதுவும் இல்லை, நிறைய படிச்சிருக்குமா வேண்டியதில்லை. புரிதல் இருந்தா போதும், உணர்தல் இருந்தா போதும், அப்படி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தன்னோட குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை தானே பார்த்து இது சரி தப்பு ஒரு ஜோதிடர் சொன்னா கூட சரியா தப்பான அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜை நம்ம கொடுத்துட்டு, ஒரு ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர் தொடர்பு கொண்டு தாராளமா படிக்கலாம். உங்களை அடுத்த கட்டத்துக்கு அது அழகா அழைச்சிட்டு போகும். ஜோதிடம் படிப்பதற்கு முன் படித்ததற்கு பின் உங்க பிரிச்சா ஜோதிடம் படித்ததுக்கு நீங்க கண்டிப்பா மேம்பட்டு இருப்பீங்க. ஸோ அடிப்படை படிக்க விரும்புறவங்க இந்த மே மாசம் 26ஆம் தேதி வகுப்பு ஆரம்பிக்க இருக்குது. ஆன்லைன்ல புக் பண்ணி பதிவு செய்துக்கலாம், படிக்கலாம். ஜூன் 3ஆம் தேதி நம்ம கரணம் பற்றி ஆய்வு அப்படிங்கிற ஒரு ஆய்வில் இருந்து பண்ண விளக்கங்களை பூரா அது வகுப்பா நடத்த காத்திருக்கும். ஸோ எனக்கு கரணங்கள்லாம் என்ன, அது எப்படி பலன் தருது அப்படின்னு படிக்க விருப்பம் இருக்கிறவங்க நம்ம ஜூன் 3ஆம் தேதி வகுப்புல சேர்ந்துக்கிறோம், பதிவு செய்து கொள்ளலாம். கீழே நம்பர் தொடர்பு கொண்டு உங்க வகுப்புல முன்பதிவு செய்து இணைந்து நலன் அடையுங்க. எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு எம்பெருமான் திரு உச்சிஷ்டமானதை விரும்பி பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் எனது மானசீகமான ஆசைகள், மானசீகமான வாழ்த்துக்கள்.